எவ்வளவு ஒரு அழகா இருக்குது பாத்த ஐயா. ஏண்டி இது அனைத்துமே என்ன மலரு? அக்கா இதாங்க ரோஜா மலரு. ரோஜா மலரா? ஆமாங்க. எவ்வளவு ஒரு அழகா இருக்குது பாத்த ஐயா. ஏண்டி என்னடி இந்த ரோஜா மலரை பார்க்கும் பொழுது பொண்ணே நான் அப்படியே பறிச்சுட்டு வந்துடலாமா ஆசை இருக்கு. அடி பாவி தப்பித்தவரி கூட அந்த ரோஜா மலர் அழகா இருக்குது என்பதற்காக கோபாதடி ஏன் எதற்காக? இவ்வளவு பெரிய முள்ளு இவ்வளவு பெரிய முள்ளு ஒரே ஏய் அந்த முள்ளு குத்துனா ரத்தம் வருமாடி? ஆமாடி ரத்தம் வருடி. என்ன சொல்ற? உண்மையாதான் சொல்றேன். ஏண்டி சத்தியா? அத பார்த்தா எதுறதுல சின்ன மலரு? அதுதாக்கா சாமந்தி அக்கா. என்ன சொல்ற? ஆமாக்கா. பூஜைக்கு இந்த மலர் சாமி தான் சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு மங்களகரமா காட்சி இருக்குது பார்த்த ஐயா. ஏண்டி இத பார்த்தா இது நடி மலரு? அதுதாங்க கொடிமல்லி. கொடிமல்லியா? தப்பி தவிர அந்த மாதிரி கொடிமல்லி பக்கல நீ கால் எடுத்து வச்சிட்டு போற. என்னக்கா சொல்லிவிட? இங்க பாருடி அதெல்லாம் எப்ப காத்திருக்குது. நீ கண்டி கால் எடுத்து வச்ச அது அப்படியே சேர்த்து பின்னிக்கும். ஐயோ அக்கா என்னக்கா சொல்லி விடவே விடாதுடி. அப்படியே அக்கா? ஆமாண்டி. ஏண்டி அதோ பார்த்த எது மலரு? பார்த்து பத்திரமா ரெடியா? அது ஆளுக்கு ஒரு திருப்பி காட்டிட்டு போகுது. சரியா? இருந்தாலும் இந்த மலோடத்தெல்லாம் பார்க்கப்படுது. என் மனசு எப்ப தெரியுமா இருக்குது? சொல்ல துடிக்குது நெஞ்சம். தெரியிட்டு மறைச்சு ஞான கொஞ்சம். அது மட்டும் கிடையாது. அளவில் அர்த்தத்தை பார். தடையின்றி அமர்ந்திருக்க மண்டகளிப்பார். இடு என்று தேனி அறுக்கிறது. கள்ளம் இல்லா உள்ளோம். பள்ளமே இல்லாத எவ்வளவு அழகா இருக்குது பாத்தையா. அது மட்டும் ஆமாடி. நான் தானே சொன்னேன். ஆமா அத சொல்லுடி. அது மட்டும் கிடையாது. அஞ்சு சிவந்திருக்கு, அடிபாடு கருத்திருக்கு, முந்தி சிவந்திருக்கு. அந்த மலோட அனைத்துமே இன்னைக்கு ஒரு முத்தம் இல்ல. சொல்றேன் அப்படின்னு சொல்லட்டா? சொல்லுடி. அப்படியே சொல்லட்டுமா? அக்கா பொள்ளாச்சி மலரே